பிரைஸ் லார்ட். சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் என்றும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் ஒரு 2 காரியங்களை குறித்து நாம் இந்த நேரத்திலும் வாசித்த வசனத்தின் மூலமாக, சகரியா புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு இனிமை வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே இனிமை நம்முடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும். இருதயத்தின் நினைவுகள் தீங்கு நிறைந்ததாக இருக்கின்ற பொழுது, அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை வெளியரங்கமாக நிர்வாணமாக காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலே வாயின் வார்த்தையில் காணப்படக்கூடிய இனிமை அப்படியே காணப்பட வேண்டும். அப்படியே அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் வாயின் வார்த்தைகள் ஒன்றாக இருதயத்தின் நினைவுகள் தீங்கு நிறைந்ததாக காணப்படாமல் பரிசுத்தம் நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, சத்தியம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசக்கூடிய தேவ ஜனங்கள், ஆமென், ஹல்லேலூயா, பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், அன்பை விரும்பக்கூடியவர்கள், அதே நினைவு அவர்களுடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும், வாயின் வார்த்தைகளிலும் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். மாறாக வாயின் வார்த்தைகள் ஒன்றாக இருதயத்தின் நினைவுகள் தீங்கு நிறைந்ததாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் அதை வெறுப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். 2ஆவதாக, பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கின்ற பொழுது இக்கட்டான நிலைமைகளை சமாளித்து செல்வதற்காக நம்முடைய தேவனுடைய நாமத்தின் மீதே சத்தியம் பண்ணி நாம் அந்த நேரத்தை ஹல்லேலூயா தந்திரமாக கடந்து செல்லுகிறோம். அது நம்முடைய புத்திசாலித்தனம் என்று கூட சில பேர் நினைப்பது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் நீங்கள் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பொய் ஆணை மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை நாம் இந்த நேரத்திலும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் பொய் ஆணை மேல் பிரியப்படாமல் இருங்கள். சோத்திரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றபடியினால நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுவோம். அந்த நேரத்தை சமாளிப்பதற்காக நாம் ஹல்லேலூயா நம்முடைய புத்திசாலித்தனத்தினால நாம் செய்வதாக நினைக்கக்கூடிய காரியங்கள் அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படுமே. ஆனால் அந்த காரியங்களை இந்த நேரத்தோடு நம்மை விட்டு ஹல்லேலூயா முழுமையாக விட்டுவிட வேண்டும். ஆமென், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இது போன்ற காரியங்கள் உங்களிடத்திலே காணப்படுமே. ஆனால் இந்த நேரத்தோடு விட்டுவிடுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்வும் பரிசுத்தம் நிறைந்தவையாக காணப்பட வேண்டும், பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, ஆமென், ஹல்லேலூயா, இனிமை நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் அப்படியே இருக்க வேண்டும். எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பொல்லாப்பும் நம்மிடத்திலே இல்லாத படிக்கு இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாம் செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்த தேவ வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் உம்முடைய சிறகடின் கீழாக எங்களை மூடிமறைத்து கண்மணியை போல பாதுகாத்த உம்முடைய மேலான தயவிற்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையில் பிரியப்படாமலும் இருங்கள் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையிலே நாங்கள் உறுதியாக இருக்கும்படியான ஆண்டவரை நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. எந்த நிலையிலும் அப்பா, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எந்த ஒரு அப்பா மனிதனையும் அப்பா சோத்திர வேதனைக்குள்ளாக கொண்டு செல்லாத படிக்கு ஆண்டவரை நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடும் ஆண்டவரை அன்போடும் சத்தியத்தோடும் ஒவ்வொருவரோடும் பேசும்படியான நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தர் தாமே
அப்பா எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை முழுமையாக உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சோத்ரா ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை சமாளித்து செல்வதற்காக எந்த ஒரு பொய்யானைகளை விட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாத படிக்கு கர்த்தர் தாமே எங்களை அப்பா சோத்ரா ஹல்லேலூயா ஆண்டவரே சோத்ரம் ஞானத்தால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஞானத்தால் நிரப்பி ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நடத்தும்படியாக எங்களை நாங்கள் முழுமையாக உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே அப்பா. வருகிற நாட்களும் காலங்களும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக மறுபடியும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே சத்தியங்கள் உண்மைகள் பரிசுத்தம் நிறைந்து காணப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை வாழ்வோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.